க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஹலோ சிஸ்டி. ஹலோ ஆண்டி. ஹாய் ஷின்சான், உனக்கு வாட்டர்மெலன் வேணுமா? இது ரொம்ப பெருசா இருக்கு ஆண்டி. இவ்ளோ பெரிய பழம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டி, நீங்க வேணா பாதி எடுத்துக்கங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என்கிட்ட நிறைய பழம் இருக்கு, ஊர்ல இருந்து கொண்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எங்க அப்பாவுக்கு இந்த மாசம் சம்பள காசு வந்ததுக்கு அப்புறம் வாட்டர்மெலன் வாங்குற செலவு மிச்சம். இப்போ அவங்க இத கேட்டாங்களா? அப்படிதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நல்லா தூக்கிட்டு வாங்க. அப்படிதான் நல்லா வாங்கம்மா. அட என்னம்மா நீங்க பாதி தூரம் கூட வரவே இல்ல. சீக்கிரம் வாங்கம்மா, நாம உள்ள எடுத்து வச்சிரலாம். ஹிமாவரி இங்க வந்துகிட்டு இருக்க. அம்மா இத தூக்க முடியலனா இப்படியே வச்சு சாப்பிடலாமா? ரொம்ப அவசரப்படாத. ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்பா வந்தது சாப்பிடலாம். அதுல ஒரு பிரச்சனை இருக்கே. இங்க இந்த ரேக்கும் ஃபுல்லா இருக்கா. இதுலயும் பொருள் எல்லாம் இருக்கு. இதுல வைக்கவே முடியாது. என்ன பண்றது இப்போ? இதுக்குள்ளயாவது கொஞ்சம் வேண்டாம். இது திறந்தாலே கொட்ட அளவுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணலாம்? என் ரூம்ல இருக்கிற கபோர்ட்ல வேணா வைக்கலாமாமா? யாராவது கபோர்ட்ல இத கொண்டு போய் வைப்பாங்களா? சரி அப்ப என்ன பண்ணலாம்? அப்பா வராம இத சாப்பிடவும் முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவருக்காக நீங்க வேணா சாப்பிடாம இருங்க. நாங்க எதுக்கு சாப்பிடாம? கொஞ்சம் சும்மா இரு ஷின்சான். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சரி இத நம்ம ஃப்ரிட்ஜ்லயே வைக்கலாம். ஆனா ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றியா ஷின்சான்? டைம் ஆயிடுச்சு. சீரோ வெளியில கூட்டிட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் வாக்கிங் போயிட்டு வந்துறேன்மா. உனக்கு வாட்டர்மெலன் வேணும்னா இந்த வேலையை நீ செஞ்சுதான் ஆகணும். அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? அம்மா இப்ப என்னமா பண்ணணும்? எல்லா பொருளோட எக்ஸ்பைரி டேட் பார்த்து அது வரிசையா அடுக்கி வச்சா எனக்கு அதுவே போதும். அத தொடாத. முதல்ல நான் சொன்ன வேலையை நீ செய். இப்ப என்ன பண்ணணும்? இது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் கெட்டு போகும். இத நாம தாராளமா சாப்பிடலாம். சரி அப்ப இதெல்லாம் எத்தனை நாள்ல கெட்டு போகும்? சரி இல்லனா வேண்டாம். இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. நீ எனக்கு பொருளை பிரிச்சு வை, அது போதும். டேட்ட பார்த்து நான் எடுத்து வச்சுக்கிறேன், சரியா? இது நல்லாவும் இருக்கு, இதுக்கு டேட்டும் இருக்கு. அடடா, இத வாங்கி 6 மாசம் ஆயிடுச்சே. அப்படின்னா கண்டிப்பா இது கெட்டு போயிருக்கும். இத தூக்கி போடு, சாப்பிட கூடாது இத. ஆனா இதுல நிறைய இருக்கேமா. இப்படிதான் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாங்கி வச்சிடுறேன். 3 மாசம் ஆயிடுச்சா? இதுக்கும் டேட் முடிஞ்சிருச்சே. இதுவும் வேண்டாம். அம்மா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே இல்ல. தெரியுமா? நீங்க இப்படி பொருளை வாங்கி யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப மோசமா. அப்படிலாம் இல்ல ஷின்சான். இந்த வீட்ல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு கேக்குறீங்க. அதான் யூஸ் பண்ண முடியல. இல்லனா நான் யூஸ் பண்றவதான். ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறீங்கம்மா. அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஆனா அவரோட கஷ்டத்தை நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இது ரொம்ப மோசம். அம்மா இப்படி ஒரு தப்பை இனிமே பண்ணவே மாட்டேன்டா செல்லம். நிஜமாதான். நாங்க மட்டும் ஏதாவது செஞ்சோம்னா அப்புறம் நீங்க எங்களை பிடிச்சு நல்லா கத்துவீங்கல்ல. அதே நீங்க சின்ன பசங்க இல்லையா, அதனாலதான். வாவ், டோஃபி இங்க இருக்கு. இது நாளைக்கு கெட்டு போக போகுதா? ஷின்சான் இத சீக்கிரமா சாப்பிடு. என்னம்மா நீங்க பதிகாத நேரத்துல வந்து சாப்பிட சொல்றீங்க? அதுக்கு இல்லப்பா, இன்னைக்கு விட்டா இது நாளைக்கு கெட்டு போயிடும். அதனாலதான் இப்பவே சாப்பிடுன்னு சொன்னேன். இதை இப்ப சாப்பிட்டா வாட்டர்மெலனை எப்ப சாப்பிடுவேன்? அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் எத்தனை முறை கேட்டாலும் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன். இதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சு. யூஸ் பண்றத விட வேஸ்ட் பண்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேமா. அது வந்து சொல்லுங்க. க்ளீன் பண்ணியாச்சு. இப்ப வாட்டர்மெலன் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாமா? ஓகே பசங்களா, இப்ப இத கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம். நைட் டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் இத சாப்பிட்டு தூங்கலாம். நல்ல ஐடியா தான். இத பாத்தீங்களாமா? இத ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க வேண்டாமா? வாங்க இப்பவே நாம சாப்பிடுவோம். அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னதுதான் புரியுதா? கொஞ்ச நேரம் நீ அமைதியா உட்காரு. ஃப்ரிட்ஜ்ல இதுக்கு மேல வேற எதையும் வைக்க முடியாது போல இருக்கே. ஆனா இதெல்லாம் சாப்பிடுற பொருள் உள்ளதான் வச்சாகணும். அடுத்த முறை இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வராதீங்கம்மா. நம்ம வீட்டுக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்லி செஞ்சு எடுத்துட்டு வாங்க. இது பெரிய ஃப்ரிட்ஜ் தான். நம்ம வீட்டுக்கு போதுமான அளவுக்கு இது இருக்குதான். அந்த பழத்தால தான் இப்ப பிரச்சனையே. அப்படிலாம் சொல்ல கூடாது. அவங்க உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்னத மட்டும் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அடுத்த தடவை கொஞ்சம் பார்த்து பேசுங்க அம்மா. கரெக்ட் தான்ப்பா. இனிமே யார் எனக்கு உதவி செஞ்சாலும் அவங்கள பத்தி நான் தப்பா பேசவே மாட்டேன். இப்ப எதுக்காக அந்த ஜூஸ் எடுத்து நீ ஊத்திட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? உனக்காக தான் பால் வச்சிருக்கல, அதை எடுத்து குடிக்க வேண்டியதானே நீ? அப்படியா? நான் கூட என்னமோ அப்பா அந்த பாலை குடிச்சிட்டு வந்து குடிப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. புள்ளைக்கு அப்பா மேல எவ்வளவு பாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களே. தேஷின்சான் அதை குடிக்காத. இது எப்போ வாங்கினது? ஏகப்பட்டதை வாங்கி வச்சுட்டேன். எல்லாமே கிட்டத்தட்ட கெட்டு போற ஸ்டேஜ்ல இருக்கு. அம்மா ஏமா இதெல்லாம் இன்னும் பிரிக்காமயே வச்சிருக்கீங்க? அது நம்ம வீட்ல ஏற்கனவே இருக்கு. ஆனா அதுவும் கெட்டு போக போகுது. எவ்வளவுதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது? ஃப்ரிட்ஜே ஃபுல் ஆயிடுச்சு. வெளியவே வைங்களேம்மா. அத நீ சொல்லாத. இன்னையில இருந்து ஒவ்வொரு பொருளும் காலியானதுக்கு அப்புறம் தான் அதை வாங்கவே போறேன். மறுபடியும் ஆட்டோ பாக்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சாப்பிடுறதா எப்படிமா சாப்பிடுறது? ஆமா. காய்கறிகளை என்ன பண்ணீங்கம்மா? அதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல
வச்சுட்டேன். உங்களை நான் நம்ப மாட்டேன். வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் எப்பவுமே கரெக்டா வாங்கி வைப்பேன் தெரியுமா? பாட்டம் ரேக்ல கூட நீங்க வெஜிடபிள்ஸ் தான் வச்சிருக்கீங்க. என்ன? ஆமா, வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. போடே. இந்தா, தூக்கி போடே. இதுல பாதி வெஜிடபிள்ஸ்க்கு மேல கெட்டு போயிடுச்சே. எல்லாத்தையும் பேப்பர் சுத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எப்படியோ அத மறந்துடுறேன். வயசான இந்த மழை தின்னு வரதெல்லாம் சகஜம்தாம்மா. அப்படின்னா எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்ல வரியா? தெரியாம சொல்லிட்டாமா. சரி, நான் மன்னிச்சிட்டேன். ஆனா இப்படி சொன்னதுக்காக நீ எனக்கு உதவி பண்ணணும். வாய கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேனே. இதுல நீ ரொம்ப அழகா இருக்க ஷின்சான். சும்மா எதையாவது சொல்லி சமாளிக்காதீங்கம்மா, சரியா? அம்மா, இது சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுமா. இதை என் பக்கத்துல கொண்டு வராத. சரி சரி, இந்த பக்கம் திருப்பிங்க. என் குழந்தை. இது என்னோடதாச்சே. இதுல எப்படி? சம்மரப்பெல்லாம் நான் எவ்வளவு போடுவேன் தெரியுமா? ஐடியா. என்னோட அண்டர்வேரை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள. என்ன பண்ணிட்டு இப்படி கலைச்சு போயிட்டோம். இன்னைக்கு சம்பளம் கூட வரலையே, என்ன இவ்வளவு சாப்பாடு இருக்கு? வணக்கம், வாங்கப்பா. குளிச்சிட்டீங்களா? சாப்பிடலாமா? செஞ்சான் தோ வந்துடுச்சலோ. இத புடிங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் ஊத்துறேன். இது புல்லனா என்ன நடக்குது இந்த வீட்ல? எல்லாருமே ஆச்சரியம் கொடுக்குறீங்க. வாட்டர்மெலன் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாரா, வாட்டர்மெலனா? இந்தாங்கப்பா. தேங்க் யூ. ஷின்சான், என்ன இது? பாலை எதுக்காக எனக்கு கொடுத்த? நான் இதை குடிக்க மாட்டேன். நீயே இதை குடி. இந்தா. இதோட டேட் எல்லாம் முடிய போகுதுங்க, அதனால சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடலாம். என்ன? இன்னைக்கே நாம இத காலி பண்ணி ஆகணும்பா. என்ன சொல்ற? அவன் சொல்றது சரிதான். அப்படின்னா புட்ட பேஸ் பண்ண கூடாதுன்னு இவ்வளவு ஐடியா பண்ணிருக்கீங்களா? எப்படிப்பா இருக்கு? இது வரைக்கும் நல்லாதான் இருக்கு. நிஜமாவா? இது வரைக்கும் எதுவும் ஆகலையே. சரி வாங்க சாப்பிடலாம். இன்னையில இருந்து சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண கூடாதுன்ற